வெல்கம் டு டெக்பெரி மொபைல். நடந்தது என்ன? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். சாதாரண வயிற்றுவலி காரணமாக முதலில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் ரஜினிகாந்திற்கு சிறுநீரக கோளாறு என்று சொல்லப்பட்டது. டயாலிசிஸ் செய்யாமலேயே சிறுநீரக கோளாறை சரி செய்வதற்காக சிங்கப்பூருக்கு சென்ற அவர் ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு பிறகு சிகிச்சை முடிந்து நலமுடன் நாடு திரும்பியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவருடைய ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? உலகத் தமிழர்களின் மனதிலிருந்து பிரிக்க முடியாத மூன்றெழுத்து மந்திரம் ரஜினி. உடல்நிலை சரியில்லாமல் சிங்கப்பூருக்கு சென்று சிகிச்சை பெற்று திரும்பும் சூப்பர் ஸ்டாரை வரவேற்கவே இவ்வளவு பெரிய ரசிகர்கள் கூட்டம். என்றும் எங்கள் சூப்பர் ஸ்டார் கோடான கோடி நாட்கள் சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவர்களை வேண்டி எங்கள் ரசிகர் சார்பாக வேண்டுகின்றோம். கடந்த மாதம் 13ஆம் தேதி சென்னை மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, தென்னிந்தியா முழுவதிலும் இருந்தும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் குவிய துவங்கினர். அவர் திருமுகத்தை நாங்க பார்த்தோம்னா எங்களுக்கு அதை விட ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. ஆண்டவனை பார்த்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு அதுக்காக நாங்க காத்து நிற்கிறோம். ரஜினிகாந்த் சென்னை வரும் நேரமாக அறிவிக்கப்பட்டிருந்தது 10:30 மணி. ஆனால் மதியம் முதலே கூடிய கூட்டத்தால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. கடந்த மாதம் ராணா படப்பிடிப்பின் போது உடல்நிலை சரியில்லாமல் போக சென்னையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ரஜினி. உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்ட போதும் சிறுநீரகத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக சிங்கப்பூரில் உள்ள மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில் ரஜினிகாந்த் சேர்க்கப்பட்டார். தங்களது சூப்பர் ஸ்டாரின் உடல்நிலை சரியில்லாமல் போனதில் ரசிகர்கள் அனைவரும் ஆழ்ந்த மன வருத்தத்திற்கு ஆளாகினர். அவர் விரைவாக குணமடைய வேண்டும் என பல வழிபாடுகளையும் வேண்டுதல்களையும் நிகழ்த்தினர். சூப்பர் ஸ்டார் நலமுடன் திரும்பினார் மொட்டையடித்துக் கொள்வதாகவும், அலகு குத்திக் கொள்வதாகவும், தீச்சட்டி சுமப்பதாகவும், மண் சோறு சாப்பிடுவதாகவும் வேண்டுதல் செய்தனர். சிலர் ரஜினிகாந்த் சிங்கப்பூரில் இருக்கும் போதே தங்களது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினர். மேலும் பலர் சூப்பர் ஸ்டாரின் வருகைக்காக காத்திருந்தனர். சார் என்னைக்கு உடல் நல்லா வந்துடா அன்னிலேருந்து நான் அவரு உடம்பு நல்லா ஆகிட்டு வர முடி தாடி அதை எங்கள் டீம் மொத்தம் ஒரு 50 பேர் எல்லாமே மொட்டை வச்சு இது இருக்கு. அவருக்காக நான் விருது இருந்தோம். எங்க உயிர் எடுத்துக்கிட்டு அவருக்கு உயிர் கொடுமா அப்படின்னு வேண்டிக்கிட்டு நான் தலைவர் குணமாயிட்டு வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நான் மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். ரஜினிகாந்தின் உடல்நிலை பற்றிய கவலை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கடந்த சில வாரங்களாக ஆட்கொண்டிருந்தது. திடீர்னு ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல்ல உடம்பு ரொம்ப ஜோரமா இருக்கு சேர்த்திருக்காங்க சொன்னோன்னே நான் அழுதுட்டேன். கடந்த 13ஆம் தேதி ரஜினி தமிழகம் திரும்புகிறார் என்ற செய்தியை கேட்ட பின்னர் குஷியாகிவிட்டனர் அனைவரும். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி பாஸ் நான் சொல்றேன், ஆனா சொல்ல முடியல.
சூப்பர் ஸ்டாரை வரவேற்க வழிநெடுக பேனர்கள், போஸ்டர்கள். சென்னை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் ரஜினி ரசிகர்கள் இனிப்பு கொடுத்து கொண்டாடினர். படத்துல அவர் சிக்கானாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ரியல் லைஃப்ல அவருக்கு சிக்கா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. எங்க வீட்டுல இருக்கவங்க கூட பாத்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட கோயிலுக்கு போய் ப்ரே பண்ணிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா ரஜினி சாருக்கு அப்படின்னு உடனே எங்க அம்மா கண்ணெல்லாம் கலங்கி போய் இல்ல நான் கோயிலுக்கு அவருக்கு ஒன்றும் ஆகாது அந்த மாதிரிலாம் அவ்வளவு தீவிர ரசிகர்கள் எங்க குடும்பத்திலயும் இருக்காங்க, என்னை சுத்தி இருக்கிற அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்லயும் இருக்காங்க. முன்னேற்றி கோதி விட்டு 3 வயதிலிருந்து வந்த கூட்டம் இது. உன்னை பின்பற்றி வருவதற்கு பெரும் படையாக நிற்கிறது. அந்த நேரம் எது தலைவா? மறுபிறவி எடுத்து வரும் எங்கள் மகாத்மாவே, மறுபிறவி எடுத்து வரும் எங்கள் மகாத்மாவே, உன் திருவடியை வணங்குகின்றோம் தெய்வம் நீயே. இத்தனை நாட்கள் தொடர்ந்து மருத்துவமனையில் இருப்பது சூப்பர் ஸ்டாருக்கு இதுவே முதல் முறை ஆகையால் மறுபிறப்பு எடுத்து வரும் தங்களது தலைவரை வரவேற்க விமான நிலையத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கூடினர். அவர்களுக்கு தேவையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், சூப்பர் ஸ்டாரின் கையசைவு. தலைக்கு மேல் கையை உயர்த்தி ஒரு ஸ்டைலான கும்பிடு. இதற்காகவே அலை மோதுகிறது இத்தனை கூட்டமும். அவருடைய முகம் பார்க்க முடியல என்ற ஏக்கத்தோட தான் நாங்க இத்தனை நாளா காத்திருந்தோம். ஆனா இன்னைக்கு கடவுள் அதுக்காக ஒரு நல்ல விடையை கொடுத்து விட்டார். எமனையே முழுகிய அதிசய பிறவி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வருகிறார் என்பதை நினைக்கும் பொழுது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ரசிகர்கள், போலீஸ்காரர்கள், பத்திரிகையாளர்கள் என அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்தனர். 11 மணியை கடந்து விமான நிலையத்திலிருந்து புயல் போல வெளியே வந்தார் சூப்பர் ஸ்டார். ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அறிந்து கையசைத்தார். இத்தனை பெரிய கூட்டத்தை பார்த்த அவருக்கும் பிரமிப்பு. அவரை பார்த்த ரசிகர்கள் மகிழ்ச்சியாக வீடு திரும்ப பார்க்காதவர்களுக்கு ஏமாற்றம். ஹாய் ரஜினி சார், நாங்க எவ்வளவு போய் சொல்லி உங்களை ஏர்போர்ட்ல பார்க்க வந்தோம். பட் தென் ரொம்ப ரஷ்ஷா இருந்ததால பார்க்க முடியல. நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. இனி ஃபியூச்சர்ல இதே எனர்ஜியோட மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும், நிறைய சேவை செய்யணும் நாங்க விரும்புறோம். எங்க ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தான். ஹாய், என் பேர் ரஜினி. என்ன பொண்ணுக்கு சூப்பர் ஸ்டார் பேரை வச்சிருக்காங்கன்னு பாக்குறீங்களா? அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. எங்க ஃபேமிலியில எல்லாருமே ரஜினிகாந்த் ஃபேன். அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா எல்லாருமே ஒரு பையனா பிறந்திருந்தா சூப்பர் ஸ்டார் பேரை தான் வைக்கணும்னு இருந்தாங்க. ஆனா நான் பொண்ணா பிறந்துட்டேன். பட் இட்ஸ் ஓகே, பொண்ணா பிறந்தாலும் பரவாயில்லன்ற தீவிர ரசிகைகள் நிறைய எங்க ஃபேமிலியில இருக்கறனால ரஜினினே பேர் வச்சுட்டாங்க. ரீசெண்டா அவருக்கு உடம்பு சரியில்லாம சிங்கப்பூர்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு. அது ஏதோ நம்ம குடும்பத்துல ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆன மாதிரி இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஹோல் வேர்ல்டே அவருக்காக ப்ரே பண்ணிருக்கு. சர்ச், கோயில், எந்த வகையில எல்லாம் வேண்ட முடியுமோ எல்லா வகையிலும் வேண்டிட்டு இப்போ அவருக்கு சரியாயிடுச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் முகத்துல சிரிப்பே இருக்கு. எங்கள் ரசிகர்கள் அனைவரும் 60 பேர் உண்டு சமய மத பிரார்த்தனைன்னு சொல்லி நாகப்பட்டினத்தினுடைய கிறிஸ்துவனுடைய மாதா கோயிலில் போய் சிறப்பு பூஜையும் ஆராதனையும் செய்தோம். நாகூர் தர்காவில் தொழுகை நடத்தி வந்தோம். சிதம்பரம் நடராஜர் கோயில் இந்து கோயிலில் போய் அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜை செய்து எங்களுடைய 60 பேருடைய முடியை நாங்கள் காணிக்கையாக இறைவனுக்கு செய்தோம். இன்றைக்கு தலைவர் பூரண நலம் பெற்று தாயகம் திரும்பியுள்ளார்கள். எங்களுடைய பிரார்த்தனையும் வேண்டுதலையும் நிறைவேற்றும் வண்ணமாக ஸ்ரீரங்கத்தில் முதல் பூஜையாக இன்றைக்கு முடி காணிக்கை செலுத்தி எங்களுடைய பிரார்த்தனையை ஆரம்பித்துள்ளோம். சென்னை திரும்பிய ரஜினிகாந்தை பார்க்க பல ஊர்களில் இருந்து பலவிதமான ரசிகர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். ரஜினிகாந்த் அண்ணாவை பார்க்கறதுக்கோசரம் நான் பெங்களூர்ல இருந்து இங்க இவ்வளவு தூரம் சென்ட்ரல்ல இருந்து இங்கேக்கு நான் சைக்கிள்ல தள்ளினே வந்திருக்கிறோம். காத்தால இருந்து நான் எதுவுமே சாப்பிடல. ஒருத்தர் சொன்னாங்க அண்ணா இங்க இல்ல, போலீஸ் குவார்டர்ஸ்ல இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அங்க கூட போயிருந்தேன். அங்க சொன்னாங்க இல்ல அண்ணா கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறாங்க. சென்னையில இருந்து மறுபடியும் நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரும்போது இல்ல பார்க்க முடியாது, நான் ஒரே ஒரு இளநீர் வாங்கி தரேன், நீ பர்போட்